கிட்டத்தட்ட 15 மாதங்கள் 467 நாட்கள் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையில் நடந்து வந்த போர் இப்போ கடைசியாக முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு போர் நிறுத்தம் சீஸ்ஃபயர் எட்டப்பட்டிருக்கின்ற தீர்மானம் நேற்று உத்தியோகபூர்வமாக கட்டார் பிரதமர் முகமது ஷேக்கால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் அதை உறுதிப்படுத்தி இருந்தார். ஆனால் இந்த போர் நிறுத்தம்ன்றது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாக இருக்கும், நீண்ட காலம் நீடிக்குமா, இல்லாட்டி ஒரு சில நாட்களுக்குள்ளேயே முடிவுக்கு வருமான்ற சந்தேகம் ஒரு பக்கம் இருக்கு. சர்வதேச ஊடகங்கள் இதை பற்றி விவாதிக்கப்படுது. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இல்லாட்டி பைடன் நிர்வாகத்தால இதுவரைக்கும் மாதக்கணக்கா சாதிக்க முடியாம போன ஒரு விஷயத்தை இப்போ ஒரு சில நாட்களுக்குள்ள ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டிருக்கிற 20ஆம் தேதி பதவியேற்க இருக்கிற டொனால்ட் ட்ரம்பால எப்படி சாதிக்க முடிஞ்சது என்ற கேள்வி இருக்கு. ஏற்கனவே இதுக்கான அறிவிப்புகள் அவர் வெளியிட்டிருந்தார். 20ஆம் தேதி ட்ரம்பினுடைய பதவியேற்பு நிகழ்வு நடக்க இருக்கு. 19ஆம் தேதியிலிருந்து நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்படுது. ஆனா இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமா இருக்கும், இதுக்கு பிறகு காசாவுக்குள்ள என்ன நடக்கும், எப்படி ட்ரம்பால இதை சாதிக்க முடிஞ்சது என்ற பல கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில தான் இந்த காணொலியில விளக்கமா தெளிவா பார்க்க போறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். சர்வதேசத்தினுடைய கடுமையான எதிர்ப்பையும் மீறி, சர்வதேசம்ன்றது சர்வதேச நாடுகள் கிடையாது, எல்லா நாடுகளுமே மேற்குலக நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் பக்கம் தான் இருந்தது. ஆனால் அந்த நாடுகளை சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியா குரல் கொடுத்து வந்தாங்க. ஒரு மனிதாபிமானத்தோட பார்க்கிற எந்த நபரா இருந்தாலும் இந்த உக்கிரமான ஒரு போரை இல்லாட்டி அங்க நடக்கிற இனப்படுகொலையை, இன சொத்திகரிப்பை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த போர் முடிவுக்கு வரணும் என்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருந்தது. ஆனா இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்களோட எதிர்ப்பையும் மீறி இஸ்ரேலுக்குள்ள கூட எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு போர் நிறுத்தம் எட்டப்படணும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தது. அப்பெல்லாம் கேட்காத இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இப்ப கடைசியில அமெரிக்க ஜனாதிபதியை தெரிவு செய்யப்பட்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதை கேட்டு செயல்பட்டிருக்கிறார் என்ற மாதிரி ஒரு பக்கம் பேசப்படுது. இந்த 15 மாத போர் எந்த அளவு உக்கிரமா நடந்திருக்கு என்றதை அங்க இருக்கிற புகைப்படங்கள், அங்கிருந்து வெளியிடப்பட்ட புகைப்படங்கள், காணொளிகள்ல நம்ம பார்க்க முடியும். ஒரு பேய் நகரம் என்று சொல்லி காசா இப்ப ஊடகங்கள்ல சித்தரிக்கப்படுது, வர்ணிக்கப்படுது. இன்னும் ஒரு பக்கம் இந்த புகைப்படங்களையும் தாண்டி அங்கிருந்து வெளிவந்திருக்கிற புள்ளி விவரங்கள் இது எந்த அளவுக்கு ஒரு கோர யுத்தமா 15 மாதங்கள் நடந்திருக்குன்றதை வெளிப்படுத்தி இருக்கு. காசாவில் இருக்கிற ஒரு கூட்டம் 50 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா 50 பேர்ல ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறாரு. 20 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா 20ல ஒரு நபர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறார், அங்கவீனமாகி இருக்கிறாரு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இனி வாழ்நாளில் எழும்பி நடக்க முடியாத அளவுக்கு அங்கவீனர்களா மாற்றப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 18,000 சிறுவர்கள், 18,000க்கும் அதிகமான சிறுவர்களோட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. 46,707 பேர் மொத்தமா உயிரிழந்திருக்கிறாங்க, படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் உத்தியோகபூர்வமா வெளிவந்த அறிக்கைகள்ல சொல்லப்பட்ட புள்ளி விவரங்களினுடைய தகவல்கள். இதையும் தாண்டி இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமா இருக்கலாம் என்று சொல்லப்படுது. 1,10,265 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதுல 22,500 பேர் எழும்பி நடக்க முடியாது, இனி வாழ்நாள் முழுக்க அவங்க அங்கவினர்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இந்த அளவு ஒரு கொடூரமான மோதலாதான் 15 மாதங்கள் காசாவுக்குள்ள அங்க இருக்கிற மக்கள் பிணக்குவியல்களை எட்டி கடந்து ஒவ்வொரு நாட்களையும் கடந்து வந்திருக்கிறாங்க. இப்ப ஒரு பெருமூச்சு விடக்கூடிய சூழல் அங்க இருக்கிற மக்களுக்கு உருவாகி இருக்கு. ஆனா இது எப்படி சாத்தியமானது என்ற ஒரு கேள்வி இருக்கு. சர்வதேச நாடுகளினுடைய மத்தியஸ்தம் இருந்தது. கட்டார், ஈஜிப்ட், எகிப்து, அமெரிக்காவினுடைய மேற்பார்வை. முதன்முறையா நேற்று கட்டார் பிரதமர் முகமது ஷேக் இந்த விஷயத்தை செய்தியை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கிறார். அதுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் போர் நிறுத்தம் சம்பந்தமான விஷயங்களை தெளிவுபடுத்தி இருந்தார். இதுல 3 கட்டங்களா காசாவுக்குள்ள போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வர இருக்கு. முதலாவது கட்டத்தின் அடிப்படையில 33 பணைய கைதிகள், கிட்டத்தட்ட 240 பேரை பணைய கைதிகளா ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து பிடிச்சு போயிருந்தது. இதுல அமெரிக்க பிரஜைகள், வெளிநாட்டு பிரஜைகள் இருந்தாங்க. இதுல பலர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருந்தது. ஒரு பகுதி பணைய கைதிகள் ஏற்கனவே இதுக்கு முதல்ல நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த 16 கிழமை முதல் கட்ட போர் நிறுத்தத்தின் அடிப்படையில 33 பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படணும் என்று இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கு. இந்த 33 பணைய கைதிகளையும் விடுவிக்கிறதுக்கு ஒரு கடுமையான நிபந்தனை ஹமாஸ் தரப்பால விதிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பணைய கைதியும் விடுவிக்கப்படுற சந்தர்ப்பத்தில், ஒரு பணைய கைதி விடுவிக்கப்படும் போது இஸ்ரேலுக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற பாலஸ்தீன் கைதிகள் ஒரு பணைய கைதிக்கு சமமா 30 சிறை கைதிகள் விடுதலை செய்யப்படணும் என்று ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிபந்தனைக்கு பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவருக்கு வேற வழி கிடையாது. பூகோள அரசியலையும் அமெரிக்காவில் நடந்திருக்கிற ஆட்சி மாற்றமும் அதுக்கு ஒரு காரணம் ஒரு பக்கம் பேசப்படுது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப ஹமாஸ் இயக்கத்தால் பிடிக்கப்பட்டிருக்கிற ராணுவ உறுப்பினர்கள், இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவர்களும் பிடிச்சு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ஒரு பெண் உறுப்பினரை விடுதலை செய்யற பட்சத்துல
50 சிறை கைதிகள் விடுதலை செய்யப்படணும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கு. அதையும் பெஞ்சமின் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கு. பலஸ்தீன் கைதிகள் வந்து பெண் கைதிகள் இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த முதல் கட்ட உடன்படிக்கையின் புரிந்துணர்வின்படி எல்லா பெண் கைதிகளும் விடுதலை செய்யப்படணும். 19 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சிறை தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்களும் விடுதலை செய்யப்படணும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த நிபந்தனையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதுல இருக்கிற இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், ஒவ்வொரு நாளும் 600க்கும் அதிகமான ட்ரக் மனிதாபிமான உதவிகளோட காசாவுக்குள்ள நுழையும். இதுல 300க்கும் அதிகமான ட்ரக் வந்து வடக்கு காசாவுக்கு மட்டும் அனுப்பப்படும். இதுல 50 ட்ரக் எரிபொருளோட காசாவுக்குள்ள நுழையும் என்றதுக்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது முதலாவது கட்ட போர் நிறுத்தமா அமையும். 2வது கட்ட போர் நிறுத்தத்தின் அடிப்படையில் முதல் கட்டத்தினுடைய 16வது நாள்ல இருந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும். ஆண் சிறை கைதிகள், ஆண் பணைய கைதிகள், இப்ப இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த ஆண் ராணுவ உறுப்பினர்களையும் வந்து ஹமாஸ் இயக்கம் பிடிச்சு போயிருந்தது. இந்த மாதிரி பிடிச்சு போகப்பட்டிருக்கிற இஸ்ரேலினுடைய ராணுவ உறுப்பினர்கள் ஆண்கள் விடுதலை செய்யப்படணும், இதுக்கான இணக்கப்பாடும் எட்டப்பட்டிருக்கு. இப்படி ஆண் ராணுவ உறுப்பினர்கள் விடுதலை செய்யப்பட்ட பட்சத்தில் அதனுடைய கடைசியில ஒட்டுமொத்தமான பணைய கைதிகளும் விடுதலை செய்யப்படுவாங்க என்ற இணக்கப்பாடும் எட்டப்பட்டிருக்கு. இது ஒரு முழுமையான போர் நிறுத்தமா இருக்கும். 2வது கட்டத்தினுடைய இறுதியில வந்து முழுமையான போர் நிறுத்தமா இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமா இஸ்ரேல் படைகள் காசாவுக்குள்ள இருந்து, காசா ஸ்ட்ரிப்ல இப்ப இருக்கிற இஸ்ரேல் படைகள் ஒட்டுமொத்தமா எல்லாருமே வெளியேறணும் என்றது 2ஆம் கட்ட போர் நிறுத்தமா அமைய இருக்கு. 3வது கட்டத்துல வந்து அதுவரைக்கும் 1ஆம் கட்டத்திலையும் 2ஆம் கட்டமும் முடிஞ்சதுக்கு பிறகும் கூட 2 தரப்பிலையும் கையளிக்கப்படாமல் இருக்கிற சடலங்கள், பிரேதங்கள் கையளிக்கப்படணும் என்று சொல்லி ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கு. காசாவை முற்றுமுழுதா புனரமைக்கணும், மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், அங்க இருக்கிற கட்டுமானங்கள் திரும்பவும் நிர்மாணிக்கப்படணும், பாடசாலைகள், பள்ளிவாசல்கள், சேதமடைஞ்ச கட்டடங்கள், மக்களினுடைய வாழ்க்கை இதெல்லாத்தையும் வளம நிலைக்கு கொண்டு வரணும். இதுக்கான ஒரு முயற்சியா 3ஆம் கட்ட போர் நிறுத்தம் அமையும். இந்த 3ஆம் கட்டத்தை வந்து இதனுடைய மீள் கட்டுமானம், புனரமைப்பு நடவடிக்கைகளை சர்வதேசம் கண்காணிக்கும். இந்த பேச்சுவார்த்தையில சமாதான முயற்சியில நேரடியா கலந்து கொண்ட கட்டார், ஈஜிப்ட், அமெரிக்கா மாதிரியான நாடுகள் கண்காணிக்கும் என்றது 3வது கட்ட போர் நிறுத்தமா இருக்கும். இந்த போர் நிறுத்தத்தை வந்து சர்வதேச அமைப்புகள், நாடுகள் எல்லாருமே வரவேற்றிருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா இதுல இஸ்ரேலுக்கு சார்பான தரப்புகள் பிரான்ஸ், ஜெர்மன், ஐரோப்பிய ஒன்றியம் இந்த மாதிரியான தரப்புகள் வரவேற்றிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரேஸ் வந்து இது ஒரு நல்ல முயற்சி, சமாதான முயற்சி, அமைதி இனி காசாவுக்குள்ள திரும்பும் என்ற மாதிரி அவர் வரவேற்றிருக்கிறார். இந்த மாதிரியான சர்வதேச ரியாக்ஷன் கூட வந்திருக்கிறத பார்க்க முடியுது. அதே நேரம் இது யாருடைய முயற்சி என்ற ஒரு விவாதம் இப்ப அமெரிக்காவில் வந்து போய்கொண்டிருக்கு. என்னன்னு சொன்னா, ட்ரம்ப் நிர்வாகம் இதை எப்படி ஒரு சில நாட்களுக்குள்ள சாதிச்சு கொண்டது, பைடனால சாதிக்க முடியாம போன ஒரு விஷயத்தை எப்படி ட்ரம்ப் ஒரு சில நாட்களுக்குள்ள சாதிச்சார் என்ற கேள்வி வந்து பலர் மத்தியிலையும் இன்னைக்கு இருக்கு. ஆனா இதுக்கு ட்ரம்ப் வந்து சில முயற்சிகளை ஏற்கனவே எடுத்திருந்தார். தான் ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டதில் இருந்து இதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அவர் 2 தரப்புக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்ச்சியான அச்சுறுத்தலையும் அழுத்தத்தையும் எடுத்து வந்தார்னு சொல்லியும் சொல்ல முடியும். ஒரு பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படாட்டி, தன்னுடைய அதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படாட்டி, தான் பதவியேற்க இருக்கிறது 20ஆம் தேதி, அதுக்குள்ள பணைய கைதிகளை விடுதலை செய்யறதுக்கான ஒரு தீர்மானம் எடுக்கப்படாட்டி ஒரு ஒரு நரகமா காசா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ற மாதிரி ஒரு பாரதூரமான விளைவை ஹமாஸ் இயக்கம் சந்திக்க வேண்டி ஏற்படும் என்று சொல்லி நேரடியான ஒரு எச்சரிக்கையை ட்ரம்ப் ஹமாஸ் இயக்கத்துக்கு விடுத்திருந்தார். மற்ற பக்கம் பார்க்குற நேரத்தில் இஸ்ரேலுக்கும் கூட மறைமுகமான எச்சரிக்கையை ட்ரம்ப் நிர்வாகம் இல்லாட்டி ட்ரம்ப் வந்து விடுத்திருந்தார். பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு வேறு வழி கிடையாது. அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் எப்படியுமே இந்த போரை இஸ்ரேலால் வந்து தொடர முடியாது. இதனால ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற விஷயங்களை எல்லாம் இப்ப கேட்டு செயற்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு ஏற்பட்டிருக்கு. தனக்கு விசேடமான ஒரு மத்திய கிழக்குக்கான தூதுவர டொனால்ட் ட்ரம்ப் நியமிச்சிருந்தார். அவரும் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த சமாதான முயற்சிக்கு பிறகு போர் நிறுத்தம் சம்பந்தமான அறிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதி இப்ப இருக்கிற ஜோ பைடன் ஒரு ஊடக சந்திப்பில் சொல்லும் போது தன்னுடைய ராஜதந்திர வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில மிக கடுமையான ஒரு பேச்சுவார்த்தை, சமாதான முயற்சி இதுன்னு சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட வந்து இதோட கிரெடிட் யாருக்கு போகும், இது யாரால சாத்தியமானது என்ற கேள்வி திரும்ப திரும்ப கேட்கப்பட்டிருந்தது. இது அமெரிக்காவினுடைய வெற்றி என்ற மாதிரியான கருத்தை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இது ட்ரம்பினுடைய வெற்றியா இல்லாட்டி பைடனுடைய வெற்றியா, யாருக்கு கிரெடிட் போகும்னு சொல்லி கடைசியா கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கு ஜோ பைடன் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா,
இது ஒரு நகைச்சுவையா என்ற கேள்வியை கேட்டு அந்த ஊடக சந்திப்பை ஜோ பைடன் முடிச்சிருந்தார். அந்த கிரெடிட்டை ட்ரம்புக்கு கொடுக்கறதுக்கும் ஜோ பைடன் விரும்பல் என்று சொல்லியும் இது நம்ம பார்க்க முடியும். இது யாருடைய வெற்றி யாருடைய தோல்வி என்ற இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டு தரப்புக்குமே இறங்கி போக வேண்டிய ஒரு சூழல் ஹமாஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு இருந்தாலும் சரி, தங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து இறங்கி போக வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இது யாருடைய வெற்றி யாருடைய தோல்வி என்றதையும் தாண்டி ஒரு ராஜதந்திர ரீதியான நகர்வு, இப்ப இருக்கிற களச்சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சரியான தீர்மானம் என்று சொல்லி இதை பார்க்க முடியும். ஒரு ஆட்சி மாற்றம் அமெரிக்காவில் நடந்திருக்கு. ட்ரம்ப் தான் விரும்பின எதை வேணும்னாலும் செய்யக்கூடிய ஒரு நபர். எப்படியான தீர்மானத்தை எடுப்பாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஒரு உக்கிரமான மோதல் நடக்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இனி இதுக்கு பிறகு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி செய்யாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை அறிவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த விஷயத்தை ரெண்டு தரப்பும் சரியா விளங்கி கொண்டிருக்கு. ட்ரம்ப் மாதிரியான ஒருத்தர் ஜனாதிபதியாக இருக்கிற பின்புலத்துல இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற பின்புலத்துல வேற வழி கிடையாது. இதுக்கு இணங்க வேண்டிய சூழல் ரெண்டு தரப்புக்குமே உருவாகி இருக்கு. ஆனா இது ஹமாஸ் தரப்புக்கு ஒரு வகையான வெற்றி என்று சொல்லி சொல்ல முடியும். இஸ்ரேல் பிரதமரை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு பிரயோசனம் இல்லாதது, பேச்சுவார்த்தை சமாதான முயற்சி தேவையில்லாதது, ஹமாஸ் இயக்கத்தை நாங்கள் முற்றுமுழுத அழிப்போம்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லி வந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இப்போ இணங்கி இருக்கிறாருன்னு சொன்னால் அது ஒரு வகையான தோல்வி, ஹமாஸ் இயக்கத்தினுடைய வெற்றி என்று சொல்லியும் பார்க்க முடியும். அடுத்த விஷயம், இது எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்றது. 3 கட்டமாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற நிபந்தனைகளை எல்லாம் இஸ்ரேல் அரசாங்கம் இஸ்ரேல் இராணுவம் நிறைவேற்றுமா, முற்றுமுழுதா காசாவுக்குள்ள இருந்து வெளியேறுமா, அங்க இருக்கிற பணைய கைதிகள் மீட்கப்பட்டதுக்கு பிறகு வேற விதத்துல இதை கையாளுறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு. ஆனா இது ஒரு தற்காலிகமான போர் நிறுத்தம் தானே தவிர ஒரு நிரந்தரமான சமாதான முயற்சியா கடைசி வரைக்கும் காசாவுக்குள்ள இது இருக்க போறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பழமையான ஒரு பிரச்சனைக்கு உடனடியாக ட்ரம்பாலையும் கூட தீர்வு காண முடியாது. தற்காலிகமாக ஒரு அமைதி பெருமூச்சு விடக்கூடிய சூழல் காசா மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு என்றது அமைதியை விரும்புகிற எல்லா மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்க முடியும். ஆனால் இது ஒரு நிரந்தரமான தீர்வாக கடைசி வரைக்கும் இருக்காது. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.